வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தியோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜா மறைவு. மக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் என பலரும் அஞ்சலி. தேசிய சுதந்திர தின நிகழ்வில் பங்கேற்கும் ராணுவத்தின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் தகவல். ஜனாதிபதியின் யாழ்ப்பாண வருகையின் போது போராட்டங்கள் நடத்த தடை விதிக்க கோரிய மனுவை நீதிமன்றம் நிராகரிப்பு. கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு விஜயம். கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த 252 பட்டதாரிகளுக்கு ஆசிரிய நியமனம். அரசாங்கம் தனிப்பட்ட நபர்களை இலக்கு வைக்க கூடாது என வாசுதுவ நாணயக்கார அறிவுரை. இஸ்ரேல் ராணுவ இளம் வீராங்கனை ஆகம் பெர்ஜர் இன்று ஹமாஸினால் விடுவிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜா நேற்று இரவு காலமான நிலையில் மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் உள்ள இல்லத்தில் அவரது பூதவுடல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல்வாதிகள் மற்றும் அரசு தரப்பினர் என பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா நேற்றிரவு யாழ் போதனா வைத்தியசாலையில் காலமானார். இறக்கும்போது அவருக்கு வயது 82. இலங்கை தமிழரசில் மிக பெரும் ஆளுமையான மாவையின் இறப்பு தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாவையின் இறப்பை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் மருத்துவர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி நேற்றிரவு உறுதிப்படுத்தினார். வீட்டு குளியலறையில் தடக்கி விழுந்தமையால் தலையில் உள்ள நரம்பு ஒன்று பாதிக்கப்பட்ட நிலையில் மாவை சேனாதிராஜா யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தலையில் நரம்பு வெடிப்பு ஏற்பட்டதால் யாழ் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக கடந்த செவ்வாய்க்கிழமை அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக ஆபத்தான நிலையில் செயற்கை சுவாச உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மாவை சேனாதிராஜா நேற்று இரவு உயிரிழந்தார் என அவரது குடும்ப உறுப்பினர்கள் உறுதிப்படுத்தினர். இலங்கை தமிழரசு கட்சி வரலாற்றில் ஒரு நிலைக்கல் மாவை சேனாதிராஜா. இவர் 1942 ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி பிறந்தவர். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு மாவட்டபுரத்தைச் சேர்ந்த இடமாக கொண்டவர். மாவட்டபுரத்தைச் சேர்ந்தவர் என்பதால் சேனாதிராஜா தனது பெயருடன் முன்னிணைப்பாக மாவை என்ற சொல்லை சேர்த்துக் கொண்டார். அந்த கிராமத்தின் கந்தசாமி கடவுள் மாவை கந்தன் என்று அழைக்கப்படுவதை போன்று மாவை சேனாதிராஜாவும் மாவட்டபுரத்தின் மிகவும் பிரபலமான பிரதிநிதியாகவும் விளங்குகிறார். பலர் அவரை எளிதாக சேனாதி மாவை அல்லது மாவை அண்ணன் என்று அழைக்கின்றார்கள். தனது இளமை கல்வியை வீமன்காமம் பாடசாலையிலும் நடேஸ்வரா கல்லூரியிலும் கல்வி கற்ற பின்னர் இலங்கை பல்கலைக்கழகத்தில் வெளிவாரி மாணவராக இணைந்து இளங்கலை பட்டம் கற்றார். ஸ்ரீமா பண்டாரநாயக்காவின் ஐக்கிய முன்னணி அரசாங்க காலத்தில் யாழ்ப்பாணத்தில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் பெருமளவு அமைதியின்மை ஏற்பட்ட நாட்கள் அவை. ஹர்த்தால்கள், பகிஷ்கரிப்புகள், ஆர்ப்பாட்ட ஊர்வலங்கள், மறியல் போராட்டங்கள், கருப்பு கொடி போராட்டங்கள், உண்ணாவிரதங்கள் என்று அந்த காலத்தில் பெருவாரியான அரசியல் போராட்டங்கள் நடைபெற்றன. அந்த போராட்டங்களில் முன்னணியில் இருந்து செயல்படும் இளைஞராக மாவை சேனாதிராஜா இருந்தார். இளம் வயதில் பல்வேறு போராட்டங்களில் கலந்து தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த இன வன்கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்த மாவை 1973 கைது செய்யப்பட்டு 1977 விடுதலை செய்யப்பட்டிருந்தார். சிறை சென்றதால் பல்கலைக்கழக கற்கையை தொடர முடியாத நிலை ஏற்படவே வெளிவாரி கற்கை சட்டத்துறை கற்கையையும் தொடர இயலாமல் இடைவிலகினார். சிறையில் இருந்து விடுதலை பெற்ற பின்னர் 1978 இந்தியாவிற்கு சென்ற இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று பட்டத்தை பெற்றுக் கொண்டார். தமிழ் மக்களுக்கு எதிரான அநீதிகளுக்காக சிறுவயது முதலே கிளர்ந்தெழுந்து பல்வேறு அகிம்சை போராட்டங்களிலே பங்கெடுத்தார். தந்தை செல்வா தமிழ் மக்களுக்காக நடத்திய சத்தியாகிரக போராட்டங்களின் போது உடனிருந்து செயல்பட்டார். 11 தடவைகள் கைது செய்யப்பட்டு மொத்தமாக 7 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசம் அனுபவித்தார். வாலிப முன்னணியின் செயலாளராகவும் இளைஞர் பேரவையின் செயலாளராகவும் இளம் வயதில் செயல்பட்ட இவர்
தமிழரசு கட்சியின் உறுப்பினராகவும் தமிழர் விடுதலை கூட்டணியின் அரசியல் குழு உறுப்பினராகவும் தொடர்ந்து செயல்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். சேனாதிராஜா 1989 பாராளுமன்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் போட்டியிட்டு கூட்டணியின் வேட்பாளர்களில் 13வது வந்து தோல்வியடைந்தார். ஆனாலும் அமிர்தலிங்கம் 1989 ஜூலை 13 படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து அவரின் இடத்திற்கு சேனாதிராஜா தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார். 1999 ஜூலை 29 நீலன் திருச்செல்வம் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து மீண்டும் தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றம் சென்றார். 2000 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதுடன் 2001, 2004, 2010 ஆண்டுகளில் இடம்பெற்ற தேர்தல்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். செப்டம்பர் 2014 சேனாதிராஜா இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். 2020 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உட்கட்சி முரண்பாடுகள் மற்றும் வாக்கு வீழ்ச்சியால் மாவை சேனாதிராஜா தோல்வி கண்டார். இது அவரது நீண்ட அரசியல் பயணத்தில் ஒரு முக்கிய மாற்றமாகும். இலங்கை தமிழரசு கட்சியின் மிக நெருக்கடியான காலங்களில் தலைவராக பணியாற்றி கட்சியை கொண்டு செல்வதற்கு பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்ட ஒரு உன்னதமான நபர் ஆவார். அந்த வகையில் மாவை சேனாதிராஜாவின் பூதவுடலுக்கு அரசியல்வாதிகள் என முக்கியஸ்தர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் உள்ள இல்லத்தில் அவரது பூதவுடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி இன்று அஞ்சலி செலுத்தினார். அரசியல் பிரமுகர்கள், மத தலைவர்கள், வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அவர்களுடைய இழப்பு ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்கான இழப்பு. ஒரு போராட்ட வரலாற்றிலே வாழ்ந்த ஒருவர், அந்த வரலாற்றின் ஊடாக தன்னுடைய தியாகங்களை அர்ப்பணிப்புகளை இந்த மண்ணுக்கு வழங்கிய ஒருவர், கட்சியை கட்டி காத்தவர், எப்பொழுதுமே யாரையும் நோகாமல் அரவணைத்து செல்கின்ற பண்பு கொண்ட ஒரு தலைவர் என்ற வகையில் அவருடைய நினைவை நாங்கள் போற்ற வேண்டும் என்றால் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் பிளவுகளை நீக்கி ஒற்றுமையாக இதிலிருந்து முன் செல்வதற்கான ஒரு திட சந்தர்ப்பம் கூற வேண்டும். 65 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக தொடர்ச்சியாக ஓங்கி ஒலித்து வந்த குரல் இன்று மௌனமாக இருக்கிறது. மாவை சேனாதிராஜா ஐயா தன்னுடைய 16வது வயதிலிருந்து தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக தன்னுடைய செயற்பாட்டை போராட்டத்தை ஆரம்பித்திருந்தவர். பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் இந்த போராட்ட களத்தில் அவர் தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து செயலாற்றியவர் மாவை ஐயா. அவருடைய அரசியல் என்பது ரோசா பூக்கள் நிறைந்த பாதையாக இருக்காமல் கல்லும் முள்ளுகளும் நிறைந்த கரடுமுரடான பாதையாக இருந்தது. அந்த பாதையிலே இறுதி வரை சளைக்காமல் தமிழ் மக்களுக்காக ஓங்கி அவர் குரல் எழுப்பிக் கொண்டிருந்தார். தமிழ் மக்களாகிய நாங்கள் அவருடைய ஆத்மா சாந்திக்காக நாங்கள் அவர் விரும்பிய அந்த தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க வேண்டும். அதற்காக நாங்கள் அயராது போராட வேண்டும். கௌரவ மாவை சேனாதிராஜா அண்ணன் அவர்களுடைய இழப்பு சர்தியான இழப்பு, மிகப்பெரிய இழப்பு மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு. எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்தி கொண்டு போக வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக இருந்த ஒரு நபர். இன்று ஒருவருமே இல்லை கட்சியில். அந்த மாதிரி ஒற்றுமைப்படுத்தி கொண்டு நடத்தப்பட வேண்டிய கட்சியை அங்கிருந்து சிலர் பிரித்து ஆளுவதற்கு எண்ணியிருக்கின்றார்கள். அந்த பிரித்து ஆளும் அவர்களுடைய முயற்சியில் அவர்கள் சில வேளை வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் பல இடங்களில் தோல்விதான். மிகப்பெரிய ஒரு தமிழ் தலைவர், எங்களுடைய மக்களுக்காக பல தடவைகள் குரல் கொடுத்திருக்கிறார். பாராளுமன்றத்திலையும் சரி, மக்களுடைய பிரச்சனைகளுக்காகவும். எங்களுடைய சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய இழப்பு. இதேவேளை மாவை சேனாதிராஜாவின் பூதவிடலுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர் யாவண்ணா ஸ்ரீநேசன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய உறுப்பினர்களால் இலங்கை தமிழரசு கட்சியின் கொடி போர்க்கப்பட்டு மதிப்பளிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேவேளை மாவை சேனாதிராஜாவின் மறைவு தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் மறைவு தமிழர்களுக்கு பேரிழப்பாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். மாவை சேனாதிராஜாவின் மறைவுக்கான அவரது இரங்கல் செய்தியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜா தனது 5 தசாப்த கால அரசியல் வாழ்க்கையில் அறவழி போராட்டம், சிறைவாசம் என தமிழ் மக்களின் உரிமைக்காக குரல் எழுப்பி வந்தார். அவரின் மறைவானது தமிழ் மக்களுக்கு பேரிழப்பாகும். அன்னாரது மறைவு செய்தி பெரும் மனவேதனையையும் ஆழ்ந்த கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. அன்னாரின் மறைவானது தமிழரசு கட்சிக்கும் தமிழ் மக்களுக்கும் பேரிழப்பாகும். 1942 அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் பிறந்த மாவை சேனாதிராஜா அரசியல் மற்றும் பொது சேவை ஆகியவற்றில் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தார். அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதியும் திறமையான பேச்சாளரும் தைரியமான மனித உரிமைகள் செயற்பாட்டாளரும் ஆவார். மாவை சேனாதிராஜா அவர்கள் தனது 19வது வயதில் அரசியல் பயணத்தை தொடங்கி தனது 83வது வயது வரை தமிழ் மக்களுக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்தார். போருக்கு முன்னரும் பின்னரும் அவரது அரசியல் செயல்பாடுகள் பல்வேறு பரிணாமங்களை கொண்டுள்ளன. தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை கண்டித்து போராடி சிறைவாசமும் அனுபவித்தவர். தனது அரசியல் வாழ்க்கையில் அநீதிக்கு எதிராகவும் நீதிக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் துணிந்து குரல் கொடுத்த மாவை சேனாதிராஜா இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை ஏறக்குறைய 10 வருடங்கள் தலைவராக செயல்பட்டு ஆட்சியாளர்களின் அடக்குமுறைக்கு எதிராக கடுமையாக போராடினார். தமிழர் அரசியல் பரப்பில் மாவை ஒரு யதார்த்தவாதியாக திகழ்ந்தார். பொதுவான இலங்கை அடையாளத்தில் வேற்றுமையில் ஒற்றுமையை காணும் பயணத்தை நம்பினார். சுதந்திரம் கிடைத்து 77வது ஆண்டு நிறைவும் தருணத்தில் தனித்துவங்களை பாதுகாத்துக் கொண்டு பிரச்சனையாக இருந்து வரும் அனைவரையும் உள்ளடக்கிய இலங்கை தேசத்தை கட்டியெழுப்பும் விடயத்தில் புதிய உபாயங்கள் மூலம் வெளிப்படையான பிரவேசத்துக்கான நடவடிக்கைகளை எடுப்பதே மாவை சேனாதிராஜா அவர்களுக்கு நாம் அளிக்கும் சிறந்த கௌரவமாகும். அறவழி போராட்டம், சிறைவாசம் என தனது 5 தசாப்த கால அரசியல் பயணத்தில் தமிழ் மக்களுக்காக குரல் எழுப்பி வந்த மாவை சேனாதிராஜாவின் மறைவு தமிழ் மக்களுக்கு பேரிழப்பாகும் என கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அநீதிக்கு எதிராகவும் நீதிக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் துணிந்து குரல் கொடுத்த மாவை சேனாதிராஜா ஜேவிபியின் ஸ்தாபகர் தோழர் ரோஹண விஜயவீரவின் போராட்டங்களை கூட நேர்கொண்ட பார்வையுடன் அவதானித்தவர். ஆட்சியாளர்களின் அடக்குமுறைக்கு எதிராக ஜேவிபியின் அணுகுமுறை தொடர்பில் ஆதரவு போக்கை கடைபிடித்தவர். அந்த வகையில் மாவை அண்ணன் மறைந்தாலும் மக்களுக்காக அவர் எதிர்பார்த்தவற்றை நிச்சயம் செய்வோம் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார். தமிழரசு கட்சியின் பெருந்தலைவரும் தமிழ் மக்களுக்காக தன் வாழ்நாட்களை போராட்டங்களோடு சிறைவாசங்களோடு கடந்த பெரும் பங்காற்றிய சரித்திர நாயகன் மாவை சேனாதிராஜாவின் மறைவு மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் கவலையும் ஏற்படுத்தியிருக்கிறது என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி MLA ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார். மாவை சேனாதிராஜாவின் மறைவையிட்டு வெளியிட்ட அனுதாப செய்தியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மறைந்த தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்கள் என்னோடு பாராளுமன்றத்தில் இருந்த ஒருவர். அவரை பற்றி நான் நன்றாக அறிந்தவன். தமிழ் மக்கள் அரசியல் ரீதியாக பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்ற பல்வேறு சந்தர்ப்பங்களில் தைரியமாக குரல் கொடுத்தவர் என்பதுடன் மிகவும் நீதியாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்கின்றவர் என்பதுடன் நான் எப்போதும் மதிக்கும் தலைவர்களில் ஒருவர். நீண்ட காலமாக தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்த இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் மறைவு தமிழர் வரலாற்றில் நிரப்ப முடியாத வெற்றிடமாக இருக்கும் என்றும் அன்னாரது ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் MLA ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் மையமாக செயல்பட்டிருந்த தலைவர்கள் வரிசையின் முடிவாக மாவை அண்ணனின் மறைவு அமைந்து விடுமோ என்பது இன்று தமிழ் தேசியவாதிகள் பலரினதும் கவலையாக இருப்பதாக தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தானா சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மாவை சேனாதிராஜா தேசிய இன விடுதலைக்காக ஆயுத போராட்டத்தின் ஆரம்ப காலங்களில் விடுதலை புலிகளின் தலைவராக இருந்த உமா மகேஸ்வரனுடனும் விடுதலை புலிகளின் இராணுவ பிரிவின் தலைவராக இருந்த பிரபாகரனுடனும் மிகவும் நெருக்கமாக செயல்பட்டிருந்தார். 1970ஆம் ஆண்டு முதல் மிக நெருக்கமாக தொடர்ச்சியாக அவருடன் இணைந்து செயல்படும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. 70களின் முற்பகுதியில் தமிழ் மக்களுக்கான அரசியல் பேசுவதே நெருக்கடியானது என கருதப்பட்ட காலங்களில் நான் சாரதியாகவும் அவர் கட்சி தொண்டராகவும் செயல்பட்டு விடுதலை பிரசுரங்களை மக்களிடையே விநியோகித்த சந்தர்ப்பங்களை இன்று நினைத்து பார்க்கின்றேன்.
தமிழரசு கட்சியை உயிர்ப்புடன் வைத்திருந்தவர்களில் முக்கியமானவர் மாவை அண்ணர்தான். தமிழரசு கட்சியின் மையமாக செயல்பட்டிருந்த தலைவர்கள் வரிசையின் முடிவாக மாவை அண்ணனின் மறைவு அமைந்து விடுமோ என்பது இந்த தமிழ் தேசியவாதிகள் பலரினதும் கவலையாக உள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தானா சித்தார்த்தன் குறிப்பிட்டுள்ளார். தேசிய சுதந்திர தின நிகழ்வில் பங்கேற்கும் ராணுவத்தின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். தேசிய சுதந்திர தின நிகழ்வில் பங்கேற்கும் ராணுவத்தினரின் எண்ணிக்கை 40 வீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்த தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். සැමරුමේදී සම්ප්‍රදානුකූලව වැඩිම සහභාගිත්වයක් දක්වන්නේ රාජ්‍ය ආරක්ෂක අමාත්‍යාංශයෙන් විවිධ හමුදාව තුලින් සහ පොලිසිය තුලින් මේවර හමුදා පෙළපාලියේ සංයුතිය ගැන කතා කරද්දී මේවර எதிர்வரும் பிப்ரவரி 4ஆம் தேதி இடம்பெறவுள்ள தேசிய சுதந்திர தின நிகழ்வில் 1773 ராணுவத்தினர் பங்கேற்க உள்ளனர். நிகழ்வின் அபிமானமும் கம்பீரமும் குறையாத வகையில் ராணுவத்தினரின் எண்ணிக்கை 40 வீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் விமானப்படையினரின் 3 விமானங்கள் இம்முறை பயன்படுத்தப்படவுள்ளன. நாட்டில் கடந்த முறை இடம்பெற்ற தேசிய சுதந்திர தின நிகழ்வில் 19 விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன. மேலும் முப்படையினரின் வாகன பேரணிகள் இம்முறை இடம்பெற மாட்டாது. முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மாத்திரமே இடம்பெறவுள்ளது. மேலும் கடற்படையினரால் 25 மரியாதை வேட்டுகள் தீர்க்கப்படும். இதேவேளை தேசிய சுதந்திர தினத்தையொட்டி போலீஸ் திணைக்களத்துடன் இணைந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. හෙලිකොප්ටර් යන 3ක් අපි සහභාගී කර ගන්නවා. ඒත් එක්කම මේවර සන්නද්ධ පෙළපාලි රථ පෙළපාලි මේවර සහභාගී වෙන්නේ නැහැ. அத்தியாவசிய செலவுகளை மாத்திரம் கருத்தில் கொண்டு சுதந்திர தினத்தை மிகவும் சிறப்பாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் AHMH அபேரத்ன தெரிவித்துள்ளார். நாட்டின் 77வது சுதந்திர தினம் சுதந்திர சதுக்கத்தில் கொண்டாடப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு அத்தியாவசியமான செலவுகள் மாத்திரமே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த சுதந்திர தினம் விசேடமானதாகும். நாட்டு மக்கள் அரசியல் பொருளாதார ரீதியான மாற்றத்தை எதிர்பார்த்துள்ளார்கள். ஆதலால் அதனை ஈடேற்றும் நோக்கத்திலேயே சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. சுதந்திர தின நிகழ்வுகளை காண்பதற்காக பொதுமக்களுக்கும் அனுமதி வழங்கப்படும். மக்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயே ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் இயங்கி வருகிறது. ஜனாதிபதியின் யாழ்ப்பாண வருகையின் போது போராட்டங்கள் நடத்தப்படலாம் என கருதி 5 பேருக்கு தடை விதிக்க கோரிய மனுவை இன்று நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்ய உள்ள நிலையில் அவருக்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுக்கப்படலாம் என கருதி 5 பேருக்கு எதிராக தடை உத்தரவு கோரி யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை இன்று நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. யாழ்ப்பாணம் போலீசாரால் நேற்று இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. ஜனாதிபதியின் நிகழ்வுகளுக்கு இடையூறு இல்லாமல் அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட வகையில் கவன ஈர்ப்பை முன்னெடுக்கும் உரிமை சகலருக்கும் இருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்தது. ஜனாதிபதி பல்வேறு கூட்டங்களில் பங்கேற்பதற்காக நாளை யாழ்ப்பாணம் வருகை தரவுள்ளார். இதனால் ஜனாதிபதிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான போராட்டத்தை தடுக்கும் வகையில் 5 பேருக்கு தடை கட்டளை கோரி போலீசார் நீதிமன்றத்தில் விண்ணப்பித்திருந்தனர். இது தொடர்பில் தங்கள் தரப்பு நிலைப்பாட்டை நேரடியாகவோ சட்டத்திரணி ஊடகமாகவோ யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று முன்வைக்குமாறு நீதிமன்றம் பிரதிவாதிகளுக்கு கட்டளையிட்டிருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா, வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகளின் சங்க தலைவர் சானா சசிகரன், போராளிகள் நலன்புரி சங்க தலைவர் பிரபாகரன், குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் முருகையா கோமகன் உள்ளிட்ட 5 பேருக்கு எதிராக தடை கட்டளை கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதனை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் மற்றும் போராளிகள் நலன்புரி சங்கம் சார்பில் சட்டத்திரணி வி மணிவண்ணன் ஆஜராகி தனது வாதங்களை முன்வைத்தார்.
முல்லைத்தீவு இந்துபுரத்தில் மக்களின் காணிகளை அபகரிக்க முயற்சி மேற்கொள்ளப்படும் நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தூணா ரவிகரன் நிலைமைகளை ஆராய்ந்துள்ளார். முல்லைத்தீவு இந்துபுரத்தில் 65 குடும்பங்களின் காணிகளை வீடுகளுடன் அபகரிக்க முயற்சி மேற்கொள்ளப்படும் நிலையில் அந்த நிலைமைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் ஆராய்ந்துள்ளார். கிளிநொச்சி கனகாம்பிகை குளத்தின் ஒதுக்கீட்டு காணிகள் என தெரிவித்து முல்லைத்தீவு ஒட்டி சுட்டான் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட எல்லை கிராமங்களில் ஒன்றான இந்துபுரம் கிராமத்தில் உள்ள மக்களின் தனியார் உறுதி காணி மற்றும் அரச உத்தரவு பத்திரங்கள் வழங்கப்பட்ட காணிகளை மக்கள் குடியிருக்கின்ற வீடுகளுடன் அபகரிக்க எல்லை கற்கள் இடப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மாவட்ட நீர்ப்பாசன திணைக்களத்தினால் இவ்வாறு எல்லை கற்கள் இடப்பட்டு ஆக்கிரமிப்பு முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இந்துபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 65 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் இந்துபுரம் கிராமத்திற்கு நேரடியாக சென்ற வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அபகரிப்பு முயற்சிகள் தொடர்பில் ஆராய்ந்தார். இந்துபுரம் பகுதியில் கனகாம்பிகை குளம் என்ற அருகோட குடியிருக்கும் மக்களை உடனடியாக வந்து தாங்களே இல்லக்கல்களை போட்டு இப்ப வன இலாகா இல்லக்கல் போடுறது ஒரு பக்கம், வன ஜீவராசிகள் திணைக்களம் இல்லக்கல் போடுறது ஒரு பக்கம், தொல்லியல் திணைக்களம் இல்லக்கல் போடுறது ஒரு பக்கம், நில அளவை திணைக்களம் என்று சொல்லி அவர்களுடைய பகுதியினர் வந்து இங்க மக்களின் வீடுகளுக்கு பூந்து இல்லக்கல் போட்டு போயிடும். வீடுகளுக்கு பூந்து இல்லக்கல் போடுறா இந்த மக்கள் குடியேறினது 77ஆம் ஆண்டு. 10 அடி தான் இந்த குளத்துக்கு குருசு இருக்கு. குளம் வந்து உப உணவு பயிற்சிக்காக உருவாக்கப்பட்டது. 93ஆம் ஆண்டு இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு எல்டிஓ பெர்மிட் கொடுக்கப்பட்டது. நில அளவை படிவங்களை காணி இல்லையண்டு திரும்ப வந்து அந்த காணிக்கு இல்லக்கல்கள் போட்டு புதிய அனுமதி பத்திரம் 2010 வழங்கியிருக்கு. ரணில் விக்ரமசிங்க கையொப்பம் வச்சு இந்த மக்களுக்கு உறுதியும் வழங்கியாச்சு. யாரையும் கொண்டு குடியேற்றாங்க எங்கட காணிகள்ல குடியேற்றி கொண்டு எங்கட மக்களை இந்த எங்கட காணிகள்ல இருந்து எழுப்பி விடுற வேலை தான் நடக்குது. 65 குடும்பங்கள் இன்றைக்கு அந்தரிச்சு கொண்டு நிற்குது. இதுக்கு யார் பதில் சொல்றது? நான் உண்மையில நாளைக்கோ அல்ல 16ஆம் தேதியோ எங்கட டிசிசி மீட்டிங்கள்ல இதை கதைப்பேன். இதுக்குரிய வழிகளை உரிய ஆட்கள் உரிய வகையில சொல்லத்தான் போடும். 1974ஆம் ஆண்டு கட்டப்பட்ட காடு 75 வந்து குடியிருந்து எவ்வளவோ இன்னல்களுக்கு மத்தியில் பண்டிகைகள் யானைகள் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த கிராமம் உருவாக்கி இதுவரை காலமும் இல்லாத பிரச்சனையை கொண்டு வந்து இப்போ எங்களுக்கு காணியெல்லாம் அளந்து உறுதியெல்லாம் கொடுத்தா பிறகு இப்போ வந்து சொல்கிறாங்க காணியல் உங்களோட காணிக்கையில் தான் குளம் பெறுது, குளத்தை புனரமைக்கப்படும் நீங்கள் எழுப்புங்கன்னு சொல்கிறாங்க. குளத்தை ஆழப்படுத்தாமல் தனத்தை எழுப்பி கலைக்கிறதுக்கு நிற்கிறீங்க. நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் இந்த கிராமத்தில் இருந்து எழும்பி போக போகிறதும் இல்லை. நீங்கள் எந்த கல்லை நட்டாலும் நாங்கள் இதில் அபிவிருத்தி செய்யப்பட போகிறதும் இல்லை. இப்போ நீங்கள் போட்ட கல்லுகள் அவ்வளவும் அகற்றப்பட வேணும். அகற்றப்படாவிட்டால் ஏனைய மீதியை மறைச்சுத்தான் நாங்கள் உண்ணாவிரதம் இருக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் சரியான முடிவு தரையில்லைன்னு சொன்னால் நாங்கள் ஏனையோட ஃபுல்லாக மறைச்சு சாகும் பெற உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுத்த தயாராக இருக்கிறோம். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹேந்துநெத்தி மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு இன்று விஜயம் செய்தார். கிழக்கு மாகாணத்தில் கைத்தொழில் துறைகளில் உற்பத்தி நடவடிக்கைகள் ஈடுபட்டு வரும் உற்பத்தியாளர்களின் பிரச்சினைகளை கேட்டு அறியும் விசேட கூட்டம் மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹேந்துநெத்தி தலைமையிலான பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களைச் சேர்ந்த கைத்தொழிலாளர்களுக்கு எதிர்காலத்தில் உதவி வழங்கும் திட்டங்கள் தொடர்பிலும் கைத்தொழில் உற்பத்தி துறையை மேம்படுத்துவதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் சவால்கள் தொடர்பிலும் அமைச்சர் கேட்டறிந்தார். தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு, மேலதிக மாவட்ட அரசாங்க அதிபர் சுதர்சினி ஸ்ரீகாந்த், அமைச்சின் பிரதிநிதிகள், தொழில் முயற்சியாளர்கள் என பலரும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இங்கு கருத்து வெளியிட்ட அமைச்சர், நாட்டின் தொழில் முயற்சியாளர்கள் பலர் இருந்த போதிலும் உற்பத்தியாளர்களை ஊக்குவிப்பதற்கு கூடுதல் கவனம் செலுத்தப்படவில்லை என்பது சுட்டிக்காட்டப்பட்டது. இதனை தகர்த்தறிந்து தற்போதைய அரசாங்கம் எதிர்காலத்தில் உற்பத்தியாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கி தேவையான வசதிகளை பெற்றுக் கொடுக்கும் என்றார். නිෂ්පාදනයට තරම් කරන්න බැරිකම නිසා අපි ඔවුන්ට අවශ්‍ය පහසුකම් ලබා දෙන්න ඕනකම තියෙනවා. ඒ වගේම ජාත්‍යන්තර වෙළඳපොළ දක්වා යන්න පුළුවන් හැකියාව තියෙන නිෂ්පාදන මේ දිස්ත්‍රික්කයේ තියෙනවා. නමුත් වෙළඳපොළ පහසුකම් ඔවුන්ට නැහැ. ප්‍රවාහන අර්බුදය නිසා, ප්‍රවාහන වියදම් වැඩිවීම නිසා ඔවුන් මුහුණ දෙන ගැටලු ගොඩක් තියෙනවා. ඉතින් මේ ප්‍රශ්න අපි අඳුරගත්තා.
විශේෂයෙන්ම අපි බලාපොරොත්තු වෙනවා කුඩා හා මධ්‍යම පරිමාණයේ ව්‍යවසායකයන් දියුණු කිරීම සඳහා රාජ්‍ය සහ පෞද්ගලික බැංකුත් එක්ක සාකච්ඡා කරලා ඔවුන්ට අවශ්‍ය පහසුකම් ලබා දෙන්න. ඒ වගේම අලුතින් අඳුරගත්ත කර්මාන්ත සඳහා අපේ තියෙන එක නිෂ්පාදනයක් එක කර්මාන්තපුරයක් සංකල්ප යටතේ one industry one zone ක්‍රමයට නව කර්මාන්තපුර ගණනාවක් මඩකලපුවේ ආරම්භ කරන්න. ඉතින් දිස්ත්‍රික් ලේකම්තුමියත් එක්ක අපි සාකච්ඡා කරා. එතුමියගේ නායකත්වයෙන් අවශ්‍ය ඉඩ කඩ පහසුකම් අපිට ලබා දෙනවා නම් ඒ අවශ්‍ය ප්‍රතිපාදන අපිට. மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் இவ்வாறு குறிப்பிட்டார். 2019ஆம் ஆண்டிலே பல மில்லியன் செலவிலே அமைக்கப்பட்ட தொழில் வலயம் தொடர்பாக இங்கு அவர் பேசினார். சிறு கைத்தொழில்கள் செய்வோர் மற்றும் தொழில் முனைவோர் ஆகியோர் இந்த கூட்டத்திலே பங்கு பெற்றினர். சுமார் 8 தொழில் முனைவோருக்கான இடங்கள் அங்கு வழங்கப்பட்டிருந்த போதும் அங்கு நடைபெறாதிருந்ததினால் ஒவ்வொருவராக அவர் தொடர்பாக விசாரித்தார். அது மட்டுமல்ல சிறு கைத்தொழில் முயற்சிகள் செய்வோர் கூட தங்களுக்கு ஒரு இடமில்லை என்ற கோரிக்கையை அவர்கள் விடுத்திருந்தார்கள். ஆனால் அந்த தொழில் வலயத்திலே பாரிய திட்டங்களுக்கு இடவசதிகள் செய்வதனாலே இவர்களுக்கான வசதிகள் செய்யப்படுத்த முடியாதிருந்தது. எனவே நாங்கள் மாவட்ட செயலகமானது ஒரு இடத்தை அவர்களுக்கு காண்பிக்கும் போது அங்கு அவர்களுக்கான கட்டிடங்களை கட்டி கொடுக்க முடியும் என்று கௌரவ அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக சிறந்த தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் 15,000 தொழில் முயற்சியாளர்களை இனம் கண்டு அவர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தேசிய திட்டத்தின் கிழக்கு மாகாணத்திற்கான வேலை திட்டம் இன்று மட்டக்களப்பில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பிரதேச அபிவிருத்தி வங்கியின் தலைவர் லசந்த பெர்னாண்டோ தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு பிரதம அதிதியாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹேந்துநெத்தி கலந்து கொண்டார். பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு, மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன், மாநகர ஆணையாளர் என் தனஞ்சியன், மண்மனை வடக்கு உதவி பிரதேச செயலாளர் சுதா சுபாகரன் உள்ளிட்டோரும் நிகழ்வில் கலந்து சிறப்பித்திருந்தனர். சிறந்த தொழில் முயற்சியாளர்களை ஊக்கப்படுத்தும் நோக்கில் முதல் கட்டமாக தெரிவு செய்யப்பட்ட தொழில் முயற்சியாளர்களுக்கு கடன் தொகைக்கான காசோலைகளை அமைச்சர் உள்ளிட்ட அதிதிகள் வழங்கி வைத்தனர். கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த 252 பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட்டது. கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த 252 பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வு இன்று திருகோணமலை உவர்மலை விவேகானந்தா கல்லூரியின் கீழ்பொற்கூடத்தில் நடைபெற்றது. 2024 போட்டி பரீட்சை நடத்தப்பட்டு அதிலிருந்து 1000 பேர் நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். நேர்முக பரீட்சையில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட 252 பேருக்கே ஆசிரியர் நியமனங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டத்திலிருந்து சிங்கள மொழி மூலம் 34 பேரும், தமிழ் மொழி மூலம் 61 பேரும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் மொழி மூலம் 94 பேரும், திருகோணமலை மாவட்டத்தில் சிங்கள மொழி மூலம் 19 பேரும், தமிழ் மொழி மூலம் 42 பேருக்குமாக மொத்தம் 252 பேருக்கான ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்பட்டன. ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயநந்தலால் ரத்னசேகர, வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா, கிழக்கு மாகாண பிரதம செயலாளர், கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர், கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். வவுனியா மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிப்படைந்த விவசாயிகளுக்கு 16.817 பில்லியன் ரூபாய் நட்டஈடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிப்படைந்த விவசாயிகளுக்கு 16.817 பில்லியன் ரூபாய் நட்டஈட்டினை வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கமநல அபிவிருத்தி உதவி ஆணையாளர் கானா விமலரூபன் தெரிவித்தார். கடந்த வருடம் நவம்பர் மாதம் வெள்ளத்தினால் நெற்பயிர்கள் பாதிப்புக்குள்ளான விவசாயிகளுக்கான நட்டஈடு கமநல பாதுகாப்பு சபையினூடாக புலனறுவை, முல்லைத்தீவு, திருகோணமலை மற்றும் வவுனியா மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. அந்த வகையில் வவுனியா மாவட்டத்தில் 1397.2 ஏக்கர் அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இப்பாதிப்புக்காக 1160 விவசாயிகளுக்கு 16.817 பில்லியன் ரூபாய் நட்டஈடு வழங்கப்படுகிறது. குறித்த நட்டஈடானது அடுத்த மாதம் 1ஆம் வாரத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும்.
இதேவேளை வவுனியா மாவட்டத்தில் 60,831 ஏக்கரில் பெரும்போக நெற்செருகை முன்னெடுக்கப்பட்டதுடன் இவரிடம் நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையால் 1,160 ஏக்கர் அழிவடைந்துள்ளதாகவும் அதற்கான மதிப்பீட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தனிப்பட்ட நபர்களை இலக்கு வைக்கக்கூடாது என ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாட்டை அபிவிருத்தி பாதையில் இட்டுச் செல்வதற்கு தேசிய திட்டமிடல் அவசியம் என ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ආණ්ඩුවේ අදහස ආණ්ඩුවේ සැලැස්ම ආණ්ඩුවේ ප්‍රතිචාරය කුමක්ද කියන එක දැනගන්න. நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைந்துள்ளது. அதனை மீட்பதற்கான வேலை திட்டங்கள் தேவை. குறிப்பாக நாட்டை அபிவிருத்தி பாதையில் இட்டு செல்வதற்கு தேசிய திட்டமிடல் அவசியமாகும். நாட்டின் நிலம், உழைப்பு, மூலதனம் ஆகியவை எவ்வாறு நிர்வகிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கை இல்லாவிட்டால் முன்னோக்கி செல்ல முடியாது. தற்போதைய அரசாங்கம் இதனை உணர வேண்டும். தனிநபர்களை இலக்கு வைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது. ரணில் விக்ரமசிங்கவா அல்லது மஹிந்த ராஜபக்ஷவா என்று பார்க்காமல் பொதுவான கொள்கையின் அடிப்படையிலேயே செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். முன்னாள் ஜனாதிபதிக்குரிய சலுகைகள் என்னவென்பதை வரையறுத்தல் அவசியமாகும். அவ்வாறில்லாமல் தனிப்பட்ட நபர்களை இலக்கு வைத்தலானது அரசியல் பழிவாங்கலாகவே பார்க்கப்படும். கல்வி சேவை சம்பள பிரச்சினைக்கு தீர்வு அவசியம் என தொழிற்சங்கம் வலியுறுத்தியுள்ளது. வரவு செலவு திட்டத்தினூடாக கல்வி சேவையில் காணப்படும் சம்பள பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என இலங்கை கல்வியியலாளர் சேவை விரிவுரையாளர்கள் தொழிற்சங்கத்தின் செயலாளர் சங்க ஹெட்டியாராச்சி வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த வேண்டுகோளை முன்வைத்தார். එතනදී ශ්‍රී ලංකා ගුරු අධ්‍යාපනඥ සේවය ඉවත් කිරීම නිසා තමයි මේ වැටුප් විෂමතාවයට මුල් වෙන්නේ. කියන්නේ සුබෝධනික කමිටු වාර්තාවේ விரிவுரையாளர்களாகிய நாம் நாட்டின் கல்வித்துறைக்கு பெரும் பங்கையாற்றி வருகிறோம். போட்டி பரீட்சையில் தோற்றியே நாம் தொழிலை பெற்றுக் கொள்கிறோம். எமது சம்பள விடயத்தில் முரண்பாடு காணப்படுகிறது. இதுகுறித்து கடந்த கால அரசாங்கங்களுடன் நாம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம். முரண்பாடுகள் தீர்க்கப்படுவதாக உறுதியளிக்கப்படுகின்ற போதிலும் இதுவரை தீர்வுகள் பெற்றுக் கொடுக்கப்படவில்லை. நாட்டில் 2000 விரிவுரையாளர்கள் கடமையாற்ற வேண்டிய போதிலும் சுமார் 800 பேர் மாத்திரமே கடமையாற்றுகிறோம். சம்பள முரண்பாடு எமது கடமையிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆதலால் அரசாங்கம் முன்வைக்கவுள்ள வரவு செலவு திட்டத்தினூடாக கல்வி சேவையில் காணப்படும் சம்பள முரண்பாட்டை நீக்குமாறு நாம் வேண்டுகோள் விடுக்கிறோம். අපේ සේවය පිළිබඳවත් අධ්‍යාපන පරිපාලන සේවය පිළිබඳවත් කිසිම සඳහන් කිරීමක් වෙන්නේ නැහැ. එයාලා ගුරු සහ විදුහල්පති කියන யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் கலாச்சார சீரழிவு நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் கலாச்சார சீரழிவு நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 17 வயது சிறுமி உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல்மாடி வீடொன்றை வாடகைக்கு பெற்ற நபர் கீழ் வீட்டில் வசிப்பவர்களுக்கு தெரியாமல் 17 வயது சிறுமி உள்ளிட்ட 2 வைத்து கலாச்சார சீரழிவு நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்துள்ளார். இது தொடர்பில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவல்களின் அடிப்படையில் நேற்று குறித்த வீட்டை சுற்றி வளைத்து 17 வயது சிறுமி உள்ளிட்ட 2 பெண்களும் அவர்களுக்கு பொறுப்பாக இருந்த 36 வயது நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு சுதந்திரபுரம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு சுதந்திரபுரம் பகுதியில் உளவு இயந்திரத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். புதுக்குடியிருப்பு சுதந்திரபுரம் பகுதியில் காலபோக அறுவடை நெல்லேற்றி சென்ற உளவு இயந்திரமும் மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளது. இதனால் மோட்டார் சைக்கிளில் பயணித்த குடும்பஸ்தர் சம்பவ இடத்தில் பலியாகியுள்ளார். இவ்வாறு உயிரிழந்த 36 வயதான குடும்பஸ்தர் 2 பிள்ளைகளின் தந்தை என்பது தெரிய வந்துள்ளது. விபத்தை ஏற்படுத்திய உளவு இயந்திர சாரதி தப்பிச் சென்ற நிலையில் நேற்று இரவு புதுக்குடியிருப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் புதுக்குடியிருப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலம் அனைத்து துறைகளும் மறுசீரமைக்கப்படும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார்.
கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலம் அனைத்து துறைகளையும் மறுசீரமைக்க எதிர்பார்ப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாராயண்பேட்டையில் உள்ள மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கொழும்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டமானது மனிதாபிமான நோக்கங்களை மனதில் கொண்டு செயல்படுத்தப்பட வேண்டியதாகும். நாட்டில் கடந்த காலங்களில் மக்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகள் காரணமாக மாற்றத்தை விரும்பி வாக்களித்தார்கள். அரசாங்கம் என்ற வகையில் மக்கள் விரும்பிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக பாடுபட வேண்டிய பொறுப்பு எமக்கு உள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா என்பது சுற்றுச்சூழலை சுத்தம் செய்தல், சட்டத்தை அமுல்படுத்தல் அல்லது கொள்கைகளை நெறிமுறைப்படுத்தல் ஆகியவற்றை மாத்திரம் அடிப்படையாக கொண்டது கிடையாது. மனித நடத்தைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி தரத்தை உயர்த்துவதும் இதன் நோக்கமாகும். அது மாத்திரமல்லாது நாட்டில் உள்ள அனைத்து துறைகளும் மறுசீரமைக்கப்பட வேண்டும். அதற்கான கலந்துரையாடல்கள் மக்கள் மத்தியில் உருவாக வேண்டும். ராஜபக்சர்களை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு அவசியமான தலைமைத்துவத்தை வழங்க தயார் என கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்கு எதிரான குற்றங்களை புரிந்த ராஜபக்சக்களையும் ஏனைய குற்றவாளிகளையும் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு அவசியமான தலைமைத்துவத்தை கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சி மேற்கொள்ளும் என கட்சியின் தலைவர் பியர் பொய்லிவர் தெரிவித்துள்ளார். அடுத்த தேர்தலில் தான் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டால் இலங்கையில் போர் குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் தரப்பினரை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வேன் என குறிப்பிட்டுள்ள அவர் குறித்த நடவடிக்கைகளுக்கு அவசியமான தலைமைத்துவத்தை வழங்க தயாராக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளதுடன் கனடாவின் வளர்ச்சிக்கு தமிழ் மக்கள் ஆற்றிய பங்களிப்பு பெரிதும் பாராட்டத்தக்கது எனவும் குறிப்பிட்டார். பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் மீள் நிர்மாணம் செய்யப்பட்ட அதிதீவிர சிசு பராமரிப்பு சிகிச்சை பிரிவை வடக்கு மாகாண ஆளுநர் நாவ நவீனநாயகன் இன்று திறந்து வைத்தார். பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை அத்தியட்சகர் தலைமையில் இன்று காலை இடம்பெற்ற நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நாவ நவீனநாயகன் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு குறித்த சிசு அதிதீவிர சிகிச்சை பிரிவை திறந்து வைத்துள்ளார். இந்த சிகிச்சை பிரிவானது இலங்கையில் உள்ள வைத்தியசாலைகளினுள் மிகப்பெரிய கட்டட வசதிகளுடன் கூடிய தாய்மார்களும் தங்கியிருக்கக்கூடிய அதிசொகுசு சேவைகளை கொண்ட கட்டடம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் புதுமுக மாணவர்களுக்கான வரவேற்பு நிகழ்வு இடம்பெற்றது. சிறார்களது 2025 ஆண்டுக்கான கால்கோள் விழா கொழும்பு நாளில் அமைந்துள்ள இந்து கல்லூரியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்வில் கல்லூரி அதிபர் கணபதி பிள்ளை நாகேந்திராவின் தலைமையில் கல்லூரி ஆசிரியர்கள், பாடசாலை அபிவிருத்தி சபை உறுப்பினர்கள் மற்றும் பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள், பெற்றோர்கள், தரம் ஒன்றிற்கு அனுமதி பெற்ற மாணவர்கள் என ஏராளமானவர்கள் பங்களித்தனர். இவ்விழாவிற்கு பிரதம விருந்தினராக கல்வி அமைச்சின் ஆரம்ப பிரிவிற்கான உதவி பணிப்பாளர் திருமதி சகுந்தலா தேவி மனோகரன் கலந்து கொண்டிருந்ததுடன் மாணவர்களின் வளர்ச்சியையும் மாணவர்கள் பாடசாலையுடன் பேண வேண்டிய தொடர்புகளையும் எடுத்துரைத்தார். நிகழ்வில் தரம் ஒன்றிற்கு தெரிவாகியுள்ள மாணவர்களை வரவேற்கும் முகமாக தரம் 2ஐ சேர்ந்த மாணவர்களின் வரவேற்பு நடனம் மற்றும் சிறப்பு நடனங்களையும் வழங்கினர். இதன்போது கல்லூரி அதிபர் உரையாற்றுகையில் தலைநகரில் சைவமும் தமிழும் தலை தோங்க கல்லூரியானது அரும்பாடுபடுவதாகவும் அதற்கு மாணவர்கள், பெற்றோர்கள் என அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் கல்லூரியில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறைகளுக்கு மத்தியிலும் கல்லூரியினது கல்வி மற்றும் விளையாட்டுகளிலும் சிறப்பு பெற்று வருவதாகவும் மேலும் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து ஆரம்ப பிரிவு ஆசிரியர்களின் அறிமுகத்தை ஆரம்ப பிரிவு ஆசிரியை திருமதி கலைவாணி நமசிவாயம் அறிமுகப்படுத்தி வைத்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா விபுலானந்த கல்லூரியின் கால்கோள் விழா அதிபர் திருமதி ஞாவனா மோகனதாஸ் தலைமையில் இன்று சிறப்பாக இடம்பெற்றது. கல்லூரி முன்றலில் இருந்து பிரதம சிறப்பு விருந்தினர்கள், புதிய மாணவர்கள் பேண்ட் வாத்திய இசையுடன் வரவேற்கப்பட்டு தரம் 2 மாணவர்கள், தரம் 1 மாணவர்களுக்கு மாலை அணிவித்து கைலாகு கொடுத்து வரவேற்றனர். அத்துடன் நடனம், பாடல் முதலிய நிகழ்வுகளும் தரம் 1 மாணவர்களை மகிழ்விக்கும் வகையில் இடம்பெற்றது. பிரதம விருந்தினராக வவுனியா தெற்கு வலய கல்வி பணிப்பாளர் தானா முகுந்தன் பங்கேற்றார். சிறப்பு விருந்தினர்களாக வவுனியா தெற்கு வலய ஆரம்ப கல்வி உதவி கல்வி பணிப்பாளர் ரவி அஸ்லம், கலாநிதி தமிழ்மணி அகலங்கன், பாடசாலை பழைய மாணவர் சங்க செயலாளர் பாவண்ணா லம்போதரன் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் பிரதி அதிபர்கள், பெற்றோர், மாணவர்கள், ஆசிரியர்கள் என பலரும் பங்கேற்றனர். திருகோணமலையில் 200 வருடங்கள் பழமை வாய்ந்த விக்னேஸ்வரா மகா வித்தியாலயத்தில் முதல்வர் திருமதி சுனில்குமார் தலைமையில் புதுமுக மாணவர்கள் மாலைகள் அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டனர்.
2013 ஆண்டு கல்வி கற்ற பழைய மாணவர்கள் சார்பில் பழைய மாணவர்கள் சங்க துணைச் செயலாளர் ராஜேந்திரன் தயாளன், உதயகுமார், அஜித்குமார், மனோஜன் ஆகியோரால் இலவச புத்தக பைகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்களது பெற்றோர், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், பழைய மாணவர்கள் சங்கத்தினர் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு திருப்பழுகாமம் விபுலானந்த வித்தியாலயத்தில் அதிபர் சீனா பிரதீபன் தலைமையில் கால்கோள் விழா இன்று இடம்பெற்றது. தரம் 2 மாணவர்கள் முதலாம் தரத்திற்கு வருகை தந்த புதுமுக மாணவர்களை வரவேற்றனர். மாணவர்களின் வரவேற்பும் கலை நிகழ்வுகளும் பாடசாலை மண்டபத்தில் இடம்பெற்றன. பட்டிருப்பு கல்வி வலயத்தின் இப்பாடசாலையின் இணைப்பாளர் ரீட்டா கலைச்செல்வன், பாடசாலை பழைய மாணவர் சங்க பாடசாலையின் அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மயிலம்பாவளி விபுலானந்தா வித்தியாலய கால்கோள் விழா அதிபர் ஞாவனா ஸ்ரீரங்கன் தலைமையில் நடைபெற்றது. கௌரவ அதிதியாக பாடசாலை அபிவிருத்தி மேம்பாட்டு இணைப்பாளர் ஆனா மகேந்திரன் கலந்து கொண்டார். புதுமுக மாணவர்கள் வரவேற்கப்பட்டதுடன் அவர்களுக்கு பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன. மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்தின் ஆரியம்பதி சிகரம் பராசிக் பரீப் வித்தியாலயத்தில் தரம் 1 மாணவர்கள் தரம் 2 மாணவர்களால் வரவேற்கப்பட்டனர். அதிபர் அனீஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மண்முனை பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரும் பாலமுனை அஷ்ரப் வித்தியாலயத்தின் உப அதிபருமான ரசீம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். அம்பாறை அக்கரப்பற்று திருவள்ளுவர் வித்தியாலயத்தில் அதிபர் மூனா தங்கேஸ்வரன் தலைமையில் கால்கோள் விழா இடம்பெற்றது. அதிதிகளாக சம்மாந்துறை நீதிவான் நீதிமன்ற நீதிபதி தானா கருணாகரன், ஆலியடி வேம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ், திருக்கோவில் வலய கல்வி பிரதி கல்வி பணிப்பாளரும் ஆலியடி வேம்பு கோட்டக்கல்வி பணிப்பாளருமான கானா கமலமோகனதாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுமுக மாணவர்களை தரம் 2 வகுப்பு மாணவர்கள் வரவேற்றனர். புதுமுக மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் மற்றும் பரிசில்களும் அதிதிகளால் வழங்கப்பட்டது. அக்கரைப்பற்று திருவள்ளுவர் வித்தியாலயத்தில் அண்மையில் வெளிவந்த புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளின் பிரகாரம் 17 மாணவர்கள் சித்தியடைந்து சாதனை படைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தேசிய நிர்மாணிகள் சங்கத்தின் வடபிராந்திய கிளையின் விருது வழங்கல் விழா முல்லைத்தீவில் இடம்பெற்றது. இலங்கை தேசிய நிர்மாணிகள் சங்கத்தின் வடபிராந்திய கிளையின் 20வது வருடாந்த பொதுக்கூட்டமும் மேன்மை விருது வழங்கல் விழாவும் முல்லைத்தீவில் நேற்று இரவு இடம்பெற்றது. பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ண வேதநாயகன் பங்கேற்றார். அத்துடன் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் ஈனா இளங்கோவன், முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் ஆனா உமமகேஸ்வரன், முல்லைத்தீவு மாவட்ட மேலதிக மாவட்ட செயலாளர் குணபாலன் ஆகியோர் பங்கேற்றனர். பங்களிப்பு இல்லாமல் எந்த ஒரு அபிவிருத்தியும் அந்த நாடு முன்னேற முடியாது. அப்போ தனியார்களுடைய வளர்ச்சி தான் மிக முக்கியமானது. தனியார்கள் முதலீட்டாளர்கள் தான் மிக முக்கியமாக நாட்டை கட்டியெழுப்புவார்கள். அப்போ முதலீட்டாளர்கள் வேணும், தான் கட்டி எழுப்பலாம். எங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை என்னென்றால் இப்பொழுது அந்த சட்ட நீதி அற்ற இலீகல் மைனிங் தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் எங்களுக்கு அந்த செக் போஸ்ட்கள் போட ஒன்று சொல்லி அழுத்தங்கள் எங்களுக்கு வந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு என்னென்றால் தங்கள் இடங்கள் எல்லாம் கண்ட இடங்கள் எல்லாம் ஏற்றுகிறார்கள். அதில் நாங்கள் ஒரு ஒழுங்கான அமைப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. சட்ட ரீதியான முறையிலே இந்த மண்ணை குறைந்த அளவு பாதிப்போட அளக்கூடிய இடங்களை கண்டுபிடித்து அதை செய்யலாம். இத்துடன் டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.